ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நான் வந்து ஒரு மலையாள படம் ஏதாவது ஒரு படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த படத்தை பற்றியான ரிவ்யூகளை வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன். பட் இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம தீபாவளிக்கு வந்த ஒரு லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஊரில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா வந்து, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு குடும்பஸ்தன், அவனுக்கு கடன் பிரச்சனை அது இதுன்னு இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் போய் அவன் பொருளாதார ரீதியாக பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸில் வந்து போயிடுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். 29 ஃப்ளோர்ஸ் இருக்கிற பிஎஸ்சி பில்டிங்கோட கேர் ஆஃப் அட்ரஸ். இதுக்குள்ளே திரைக்கதைகளை வச்சு நல்லா க்ரீப்பிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக டீட்டெயில் ரிவ்யூக்கு போயிடுவோம். நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் வந்து ஒரு பேங்க்கில் கேஷியராக வேலை பார்க்குறாரு. அவர் தான் அந்த மிடில் கிளாஸ் குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், மனைவியாக வந்து மீனாட்சி சௌத்ரி வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்து வாழ்க்கை, அவங்களுக்கு கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அதில் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மும்பையில். மை நேம் இஸ் பாஸ்கர் குமார். மகதா பேங்க்ல கேஷியராக ஒர்க் பண்ணுறேன். என் சம்பளம் 6000 ரூபாய். இது வந்து 1991 வந்து நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. 1992 வந்து ஹர்ஷித் மேத்தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமாக ஸ்கேம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தையிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமுக்கு உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. எனக்கு தெரியாது, அதை பற்றி விவரங்கள்லாம் தெரியாது. எனக்கு வந்து அப்போ வந்து 3 வயசு இல்லை 3 வயசு தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில். எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியல. இந்த படத்தில் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்கேம் 1992 அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அவரோட கதையை தான் இதில் எடுத்திருக்காங்களான்னா இல்லை, அவர் மூலியமாக இன்னொருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கற்பனை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த கதை வந்து எடுத்திருக்காங்க. இந்த இயர் அண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணால் அந்த போஸ்ட்டுக்கு என்ன ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறதா ஹிமான்ஷு சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் தொய்வுங்கிறதே கிடையவே கிடையாது. இப்போ எப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு முன்னேறிக்கிட்டே இருக்கான், திடீர்னு அவனை எவனாவது ஒருத்தன் ஏமாற்றி மறுபடியும் கீழே இறங்குவான். அப்படி கீழே இறங்குறவன் அவனை பழி வாங்கி இவனை ஏமாற்றுவான். இதுதானே நார்மல் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் ஹீரோ தான் எல்லாரையும் ஏமாற்றுவதை தவிர, அதாவது எல்லாரையும் ஏமாற்ற மாட்டார். ஒரு பேங்கை வந்து ஏமாற்றி தான் அந்த பணத்தை வந்து இது பண்ணுவார். அவர் பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருல, அந்த பேங்கில் இருக்க பணத்தை வந்து எடுத்து ரொட்டேஷனுக்கு விட்டு அந்த பணத்தை வந்து திருப்பி பேங்க்லேயே வச்சுருவார். அதன் மூலியமாக சில காசுகளை வந்து சம்பாதிப்பார். இதுதான் அவர் வாடிக்கையாக செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையோட போக்கு இருக்கும். பட் ஹீரோவை வந்து யாருமே ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இதில். அந்த மாதிரி ஒரு தொய்வு இருந்து அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் அவர் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. என் பேர் ஆண்டனி, இது என் லோன் அப்ளிகேஷன். ஹீரோ வந்து வில்லன் வந்து இந்த அளவில் இருக்கான் அப்படின்னா ஹீரோ வந்து இந்த அளவில் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிரெயின் திங்கிங் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கிற மாதிரி நல்லா வடிவமைச்சிருப்பாங்க ஹீரோவோட கேரக்டரை. துல்கர் சல்மான் இந்த படத்துக்கு வந்து இவர் நடித்தாதான் அந்த படம் இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நச்சுன்னு பொருந்திருக்காரு. அந்த பையனும் சரி, அந்த ஜெயிலரில் வருவான்ல அந்த பையன், ரஜினி சார் பேரனாக வருவான்ல அந்த பையன் தான் இதில் பையனாக நடிச்சிருக்கான். அவனும் சரி ஃபென்டாஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. மீனாட்சி சௌத்ரியும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. போட்லையெல்லாம் என்னங்க அவங்க சும்மா போட்டு இந்த படத்தை பாருங்கள், செமையாக நடிச்சிருக்காங்க. நான் நினச்சேன் என்னடா அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர் ஓரியன்ட் படத்தை எடுத்து சூஸ் பண்ணி நடித்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேருக்கு நான் ரொம்ப வேண்டியவன், இஷ்டம்லாம் இல்லை, கடனால. இந்த படத்தோட கதை இந்த மாதிரி தான் போகும். அவர் பேங்கில் வேலை செய்வார். அவருக்கு வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற அவார்டெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. கடன் பிரச்சனை இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ எல்லாமே அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேங்க்கில் வந்து 6000 ரூபா சம்பளம் வாங்குவார். 1992 பேங்க்கில் மாதம் 6000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஆனால் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தான் எனக்கு நெருடலாக இருந்துச்சு. இப்போ பாம்பே டவுன் சைடில் நாங்கள் இருக்கிற வீடு எங்கள் அப்பா கட்டினது. எல்லாருமே மிடில் கிளாஸ்னால் 60-70 லட்ச ரூபா வாங்குறவங்க கூட மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை விடுங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை வந்து இதில் போயிட்டுருக்கோம். அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பல இடங்களில் வந்து சில கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. குறிப்பாக வந்து ஃபாரின்லேருந்து காரு வந்து ஒரு விற்பனைக்கு வரும். ராம்கி அவர்கள் வந்து அந்த காரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பணம் இவர்கிட்ட தான் கேட்பார். அதை வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த காரை விற்கிறதுக்கு சில சீன்ஸ்லாம் போலீஸ்லாம்
போலீஸ்லாம் அதை மறிக்கிற மாதிரிலாம் சில சீன்ஸ் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து அந்த டாக்ஸஸ்ல இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்ததை விட செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்களுக்கு போரே அடிக்காது. அதுக்கு வந்து 100% கேரண்டி. நான் வந்து நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன். பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அப்படியே கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போதும் படம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கு கேப்பில் வந்து இடையில பார்த்து நான் பார்த்துக்குவேன். இந்த மாதிரி நான் பேசையில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்லைடு அப்படியே எடுத்து வச்சுக்குவேன். இது மாதிரிலாம் பேசணும், இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை இந்த முக்கியமான இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். இந்த படம் அப்படியே பார்க்க எனக்கு அப்படியே பதிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னாச்சு? பட்டேல் கூட ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து பிரமாதமாக இருக்கும். கடைசியில் வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை ஒன்று வச்சு அப்போ வந்து பேங்க் வந்து எல்லாமே வந்து சைன் பண்ணி எழுதுறது தான், லாக் புக்கில் வந்து எழுதுறது தான். கம்ப்யூட்டரைஸ் வந்து இன்னும் ஆகலை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து மாதம் ஒரு தடவை கம்ப்யூட்டரில் வந்து பதிவு பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது சின்ன சின்ன வேலைகள்லாம் அவர் செய்வார். அந்த வேலைகள்லாம் வந்து செமையாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரிலாம் யோசித்து அப்போ ஒருத்தன் பண்ணியிருந்தான் அப்படின்னா வந்து உண்மையிலேயே அவன் கிரேட் கில்லாடி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். தமிழ் டப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.